சார் குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க வந்து 10,000க்கு மேல போடுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்றாவது முக்கியமான கண்டிஷனு கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால் நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழிய இதை வந்து போலீஸார் வந்து 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது ஏங்க அதுக்கு அந்த ஊரில் போலீஸ் நீங்கள் வந்து ரிசர்வாக பக்கத்தில் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது வந்து நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்லில் அன்றைக்கி நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்துருக்குறோம். அதனால் இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது. அதுக்கு உண்மையான ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க. நடந்த சம்பவம் இருக்குல்ல சார், இது காவல்துறை பாதுகாப்பு குறைபாடா இல்ல என்னன்னு சார் சொல்றீங்க? இல்ல அரசுடைய ஒரு பாதுகாப்பு குறைபாடா? இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பற்றி பேச முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.